இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அழைத்த தலைமை பாஸ்டர் அவர்களுக்கும் பாஸ்டர் ஜெரால்ட் அவர்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்படியே ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களோடு பேசுங்க, ஆண்டவரே எங்களோடு பேசுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர் இயேசு, நல்லவர். கபி பி ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा, कभी भी ना छोड़ेगा, कभी भी ना त्यागेगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. जैसे माता संभालती है वैसे यीशु संभालेगा. ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம்மை, நம்முடைய சபையை, நம்முடைய மக்களை, நம்முடைய ஊழியத்தை ஒரு நாள் அவர் கைவிட மாட்டார். ஒரு நாளும் கைவிடா. ஒரு தாய் தேற்றுவது போல் இயேசு தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் இயேசு தேற்றுவார். கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல மாலை பொழுதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஸ்தாபனத்துக்காய், இந்த ஊழியத்துக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரர்களுக்காய், குடும்பத்துக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இதை துவங்கின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அருமையாய் அற்புதமாய் நீ நடத்தி வந்திருக்கிறீங்க. அதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் எங்களோடு நீர் இடைபடுவீராக, எங்களோடு பேசுவீராக. தொடர்ந்து காரியங்களை கற்றுத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நேச பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் பெயர் பவுல்ராஜ். நான் கத்தோலிக்க குடும்பத்திலிருந்து பிறந்தவன். 1979 ஆண்டிலே நான் ரட்சிக்கப்பட்டு அப்படியாக ஆண்டவர் அருமையான ஓபிசி சர்ச்சில் நாங்கள் சபையில் சென்று வெங்கடாபுரம் என்கிற ஒரு இடத்திலே பாஸ்டர் ஞானமுத்து என்கிற ஒரு பாஸ்டர், மிகவும் வயதானவர், அவருடைய கரத்தின் கீழே நாங்கள் வளர்ந்தோம். கொஞ்ச நாள் கழித்து பாஸ்டர் ஞானப்பிரகாசம் என்று சொல்லி ஐபிஏ சர்ச்சில் பெரிய புலிகுளத்தில் பெரியார் நகர் என்கிற இடத்துல பாஸ்டர் ஞானப்பிரகாசம் என்கிற அவருடைய சர்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களாய் அவருடைய சர்ச்சில் இருக்கவும் பல காரியங்களை கற்றுக்கொள்ளவும் பாஸ்டர் சொன்னது போல் இவரும் ஒரே மாதிரி என்ன மாதிரி மிரட்டுவார் தெரியுங்களா. இதுக்கெல்லாம் இந்த ஓப்பனரிக்கெல்லாம் வரலைன்னா அடித்தே கூட்டிகிட்டு போயிடுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆள். அப்படியாக அந்த இந்த அவுட்ரு பீச்சுக்கெல்லாம் நல்லா கூட்டிகிட்டு போய் எங்களை வளர்த்தினவர். அப்படிப்பட்ட ஊழியத்தில் இருந்தோம். 1994 நான் பீகாருக்கு போகும்படியாக மிகவும் ஏவப்பட்டு ரொம்ப ஜெபித்துட்டு இருந்தேன். அப்போ நிறையா டைமு அண்ணனை பார்க்கவும் அவரோடு பேசவும் ஆண்டவர் நான் கேட்டேன், இந்த மாதிரி பீகாருக்கு வரலான்னு இருக்கிறேன், எனக்கு என்ன செய்ய வேண்டும்னு சொல்லேன். அவர் ஒரே ஒரு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க போதும் அப்படின்னாரு. டிரைவிங் லைசன்ஸும் எடுத்தாச்சு. ஆனால் என்ன அப்படின்னா 98வது வருடம் மறுபடியும் அவர் பார்க்க எனக்கு நேரிட்டது. 99வது வருடம் நான் பீகாருக்கு போனேன். கிட்டத்தட்ட 10 வருடங்கள் 2008வது வருடம் வரைக்கும் அங்கே ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். பல இடங்களிலே அங்கே ஊழியம் செய்தேன். பல இடங்களில் அடியை வாங்கியிருக்கிறேன். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. ஆனாலும் சில வேதனைகளினால, குடும்பத்தில் உடைய அம்மா அப்பாவுடைய வயது மூப்பினாலே இங்கே வர வேண்டிய கட்டாயமாகிவிட்டது. தொடர்ந்து இங்கே வந்து வடக்கு பொள்ளாச்சி
என்கிற அந்த இடத்திலே வடக்குபாளையம் என்கிற கிராமத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அடியனுக்கு ஒரு பையன் உண்டு, அவன் MCA படித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்காக நீங்கள் யாவரும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். யாத்ராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இங்கே சொல்லப்படுகிறது, அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அருமையான பாஸ்டர் அவர்களே, குடும்பத்தாரே, சபை மக்களே, இன்னும் உடன் ஊழியர்களே, வந்திருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய வார்த்தை என்னவென்று சொன்னால், ஆண்டவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். இதுவரை அவருடைய சமூகம் தான் உங்களை நடத்துச்சு. இந்த 50 வருட காலமாய் அவருடைய சமூகம் தான் உங்களை நடத்தி வந்தது. இந்த மீதியாயிருக்கிற லவட்டால் ஆண்டவருடைய வருவரைக்கும், நம்முடைய ஆயுசு நாட்கள் முடிய வரைக்கும் ஒன்றே ஒன்று, அவருடைய சமூகம்தான் நம்மை வழி நடத்த போகிறது. அது ஆச்சரியமாக இருக்கும், அது அதிசயமாக இருக்கும். மோசேயை நீங்கள் கேட்பீங்க என்று சொன்னால், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி செல்லாவிட்டா நான் போக மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுகிறார். அதுக்கு முன்னாடி அவரை நடத்தலையா? நடத்தினார், அருமையாய் நடத்தினார். எகிப்தில் அற்புதங்களை செய்தார். செங்கடலை பிளந்து வந்தார், பிளந்து கூட்டிக் கொண்டு வந்தார். ஆண்டவரை பலவிதமான அற்புதங்களை செய்து இருக்கிறார், அதிசயங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் இங்கே அங்கே சொல்லப்படுகிறது, மோசையை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம் கூட இருக்கும்பா, பயப்படாத, என் சமூகம் கூட இருக்கும், பயந்துராத, நான் கூட இருந்து உன்னை ஒவ்வொரு நாளும் நான் வழி நடத்துவேன் என்று சொல்லி அந்த மோசையை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை தான் இது, என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். அருமையான சபையாரே, அருமையான இந்த கவர்மெண்ட் இந்தியா முழு குடும்பத்தாரே, உங்களுக்காக ஒரு வாக்குத்தத்தமாய் இந்த வசனம் சொல்லுகிறேன். உங்களிடத்திலே ஆண்டவருடைய சமூகம் என்னாலும் இருக்கும். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். உங்களை விட்டு அவருடைய சமூகம் இருந்தா பயமேங்க, அவருடைய சமூகம் இருந்தா நம்மளுக்கு பயம் இல்லை. அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும்போது அங்கே திகில் இல்லை, அங்கே ஒரு தடை இல்லை. கர்த்தர் நம்மை அருமையாக ஆச்சரியமாய் அவர் நடத்த போதுமானவர். மோசே அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மோசேயுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமாய் நடத்தி வந்திருப்பா. பாடுகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு, போராட்டங்கள் இருந்துச்சு, நெருக்கங்கள் இருந்துச்சு. ஆனாலும் விட்டு விடலைங்க. அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் பல காரியங்களை செய்து அதிசயமாய் நடத்தினார். இந்த 50 வருடத்தை நம்ம திரும்பி பார்த்தா கண்டிப்பாக பாடுகள் இல்லாமல் இல்லை, போராட்டங்கள் இல்லாமல் இல்லை, தடைகள் இல்லாமல் இல்லை, பிசாசின் கிரிகள் இல்லாமல் இல்லை, மனுஷனுடைய தடைகள் இல்லாமல் இல்லை, பல எதிர்ப்புகள், பல தடைகள், பல போராட்டங்கள், பல காரியங்களில் இல்லாமைகள். ஆனால் ஆண்டவர் இதுவரை அருமையாய் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் உங்கள் கூட இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க. நான் நடத்தி வர விதமே வித்தியாசமாக இருக்கும். என் சமூகம் உங்க கூட இருந்துச்சா நான் ஆச்சரியமாய் நான் நடத்துவேன், நான் அற்புதமாய் நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் மூலியமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மோசேயை கொண்டு இங்கே சொன்ன அந்த வார்த்தையை தான் நம்ம இப்போ மறுபடியும் தியானிக்க போகிறோம். அந்த இடத்துல இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் அதிசயமாய் செய்கிறதை அங்கே பார்க்கிறோம். அவருடைய சமூகம் என்றால் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய சமூகம் என்ன, அவருடைய சமூகம்னா என்ன, அவருடைய சமூகம் எப்படி இருக்கும், அவருடைய சமூகம் என்ன, அவருடைய சமூகத்தினா என்ன, எப்படி நான் அது சமூகம் சொல்கிறாங்களே அந்த சமூகம் என்ன நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொல்லி ஒரு வேலை கேட்கலாம். ஒரு வேளை வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கத்தான் இப்போ வந்திருக்கிறேன். அவருடைய சமூகம் நமக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் ஜெயம் இல்லைங்க, ஒரு நாள் வெற்றி இல்லை. அவருடைய சமூகம் நம்ம கூட இருக்கத்தான் வெற்றி மேலே வெற்றி, நமக்கு விடுதலை மேலே விடுதலை, நமக்கு அற்புதங்கள் மேலே அற்புதம், நமக்கு அதிசயங்கள் மேலே அதிசயம் நமக்கு நடக்கும். அவருடைய சமூகம் நமக்கு மிக மிகவும் முக்கியம். அவருடைய சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வெறுமை என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. அவருடைய சமூகத்துக்கு தான் அவர் மோசேயை கேட்கிறார், ஆண்டவரே நீங்கள் என்னோட வரும். ஆண்டவர் சொல்கிறார், நான் என் சமூகத்தை உனக்கு முன்பாக என்ன செய்கிறேன், அனுப்புகிறேன்.
வாசிப்போம். சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் சீக்கிரமாய் உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்கிறேன். வாசிங்கள். யாத்ராமம் 25ஆம் அதிகாரத்தில் 8-9 வாசிங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அங்க 25-40 வாசிங்க. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலையிலே காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கற்ற நீ என்ன செய்ய, மிகவும் கவனமாயிரு, ஜாக்கிரதையாயிரு என்று சொல்லி மோசேயை பார்த்து அங்க சொல்லுகிறார். ஏன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்கிறேன்னு சொன்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் கேட்டேன்னா உடனே நீங்க சொல்லிடுவீங்க, பிரகாரம் இருக்குது, பிரகாரத்தில் பலிபீடம் இருக்குது, வெங்கல தொட்டி இருக்குது, அதுக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், அந்த அதுக்குள்ள இருக்கிற ஒரு கூடாரத்துக்குள்ள இருக்குது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த சைடு குத்து விளக்கு, மேஜை வைக்கும், அப்பா வைக்கும் மேஜை இருக்கிறது, அந்த திரைசீலைக்கு பக்கத்தால் தூபபீடம் இருக்குது, உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போது உடன்படிக்கை பெட்டி இருக்குது. இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இதுதான் ஆசரிப்பு கூடாரம். இதுதான் என்னங்க, ஆசரிப்பு கூடாரத்தின் வரைபடம். இங்கதான் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே மோசேக்கு ஆண்டவர் சொல்லுவான், நான் காண்பிக்கிறேன் பாரு, அதன்படியே நீ செய். இது யாரு காண்பிச்சாங்க? இது யார் காண்பிக்கிறாங்க? ஆண்டவரே காண்பிக்கிறார். ஆண்டவரே இதை இந்த மாதிரியே நீ செய், இதை இந்த மாதிரியே செய் என்று சொல்லிவிட்டு அங்கே மறுபடியும் நம்ம பார்த்து கொண்டே வரும்போது அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அங்கே ஒரு மகிமை தங்குகிறதாமா. என்னதுங்களாம்மா? மகிமை. என்ன டைம் நம்மளுக்கு குறைவாக இருக்கிறபடியா சீக்கிரமாய் உங்களுக்கு நான் சீக்கிரமாய் அதை ஒரு சில வசனங்களை மாத்திரம் காண்பித்து கொண்டு நான் சீக்கிரமாய் முடிக்க பார்க்கிறேன். அங்கே ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்கிறது என்று சொல்லி பல அங்கே வழிமுறைகள் இருக்கிறது, ஒழுங்குகள் இருக்கிறது. இப்படித்தான் போகணும், இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி ஒழுங்குகள் இருக்குது. நம்முடைய சபைகளும் சில ஒழுங்குகள் இருக்குது. ஆராதனை செய்கிறோம், காணிக்கை போடுகிறோம், ஆராதிக்கிறோம், இல்லை அறிவிப்புகள் நம்ம என்ன செய்கிறோம். ஒரு வேளை நம்ம என்ன செய்கிறோம், செய்திக்கு நேரத்தில் செய்து கொடுக்கிறோம், முடிவு இப்படி ஒழுங்குகள் வைத்திருக்கிறோம். அதே போல ஆசரிப்பு கூடாரத்தில் சில ஒழுங்குகள் இருக்கிறது. ஆனா 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 எங்கே அவருடைய சமூகம் இருக்கிறது? பலி செலுத்தின இடத்திலேயா, இல்லை மகா அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே குத்து விளக்கு மேஜை இருக்கிற இடத்துலையா, இல்லை தூபம் காட்டுகிற அந்த இடத்துலையா? எங்கே அவருடைய மகிமையை பார்த்தோம்? எங்க மகிமையை பார்த்தங்க? எங்கே மகிமையை பார்த்தங்க? அங்கே சொல்லப்படுகிறது, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த இடத்திலே கேருபின் பத்தில் இருந்து ஆண்டுடைய மகிமை வெளிப்பட்டதா. இதுதான் அவருடைய சமூகங்க, இதுதான் அவருடைய சமூகம். அதனால்தான் அங்கே மோசே கேட்கிறா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் எனக்கு முன்னாடி செல்வதனா எனக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னா, உடன்படிக்கையை பற்றி எங்கெல்லாம் கொண்டு போனாங்களோ அங்கெல்லாம் என்ன நடக்குதுங்க? யோர்தான் பிளக்குது, எதிரிகள் என்ன செய்கிறாங்க? தோற்கடிக்கிறாங்க. எங்கெல்லாம் உடன்படிக்கை பெட்டி போச்சோ அங்கெல்லாம் அதிசயம் நடக்குது. உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் வச்சனா எதிரி ஓர, ஐயோ உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சு, யாரும் அங்க இருக்க முடியாது, இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எதிரி என்ன செய்கிறான்? பின்னிட்டு திரும்பி ஓடுகிறான். அப்படியாக அந்த உடன்படிக்கை பெட்டியிலே ஆண்டுடைய பிரசனம் வெளிப்பட்டது, ஆண்டுடைய சமூகம் இருந்துச்சு. அதனால தான் அங்க சொல்லப்படுகிறது, ஆண்டவரே நீ வராம நான் போக மாட்டேன். நான் எதுக்கு? என் சமூகத்தையே நான் என்ன செய்கிறேன்? அனுப்புகிறேன். என் சமூகத்தையே அனுப்புகிறேன். இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே இருந்தது உண்மைதான். உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்துல எல்லாம் நன்மை உண்டானது உண்மைதான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சு அதையெல்லாம் நம்ம விவரிக்கவில்லை. அதுக்குள்ளே மன்னா வைக்கும் பாத்திரம் இருந்துச்சு, அதுக்குள்ளே ஆரோனுடைய துளித்த கோல் இருந்துச்சு, கற்பனைகள் இருந்துச்சு, இதெல்லாம் அதுக்குள்ளே வைத்திருந்தார்கள். இதெல்லாம் உள்ளடக்கியதான் என்னதுங்க? வெறும் அந்த பெட்டி மாத்திரம் என்ன இல்லைங்க, எதைத்தான் உடன்படிக்கை பெட்டின்னு சொல்றாருங்க. வசனத்தை நீங்க வாசிங்கன்னா அந்த சொல்றாரு, சாட்சியின் பிரமாணங்களை எழுதி வைத்து அதை என்ன செஞ்சாங்களாமா? அந்த பெட்டிக்குள்ளே வைத்தாங்க. அது உடன்படிக்கையின் சாட்சி பிரமாணம் இருக்கும். அதை என்ன செஞ்சாங்களாமா? அந்த பெட்டிக்குள்ளே வச்சாங்களாமா. அதுக்கு பேர் என்ன ஆயிடுச்சுங்க? உடன்படிக்கை பெட்டி.
பெட்டிக்கு பெட்டிக்கு உடன்படிக்கை இல்லைங்க, பெட்டி. ஆனால் அதுக்குள்ள இருக்கிறது என்னதுங்க? உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை, ஒரு உடன்படிக்கை வார்த்தையினால அவர் செய்திருந்தார். அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயெல்லாம், அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடந்துச்சு. உங்களுக்குள்ள அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும் என்று சொன்னால், அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்குள்ளும் இருக்கும் என்று சொன்னால் நடக்குங்க, அற்புதம் நடக்குங்க, அதிசயம் நடக்கும். இந்த கடைசி காலத்தில் எது இல்லை அப்படின்னா, ஒரு சமுத்திரம் வரைக்கும் இன்னொரு சமுத்திரம் வரைக்கும் தேடுவாங்களாம். என்னத்தை தேடுவாங்களாமா? வசனத்தை தேடுவாங்க. வசனத்தை தேடுவாங்களாம். வசனத்தை வசனம் இருக்கும். வசனம் எங்கே தான் இருக்குங்க? எல்லார் கையிலையும் இருக்கும். எல்லா பைபிளும் எல்லார்ட்டையும் இருக்குங்க. ஆனால் என்ன இருக்காதுங்க? எங்க இருக்காதுங்க? இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது, சபைக்குள்ளே இருக்காது, ஜனங்களுக்குள்ளே இருக்காது, ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்காது. முக்கியமா எங்க இருக்கணும் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கும்போது அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இந்த 50 வருடம் ஆண்டவர் நடத்தி வந்தார் என்று சொன்னா இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. இந்த உடன்படிக்கை பெட்டி என்ன இருந்துச்சுங்க? வசனம் தான். வசனம் வசனம் வசனம். வசனம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. இப்ப வர காலம் எல்லாம் எப்படி இருக்க போகுதுங்க? எப்படி இருக்க போகுதுங்க? ஆராதனை, பாடல், டான்ஸ், அப்படித்தான் போக போகுது. வசனம் சபைக்குள்ள வந்து என்ன செய்வாங்க? அதான் ஒரு சமுத்திரம் வரைக்கும் இன்னொரு சமுத்திரம் தேடுவாங்களாமா. தேடி தேடி பார்த்தா எங்க கிடைக்கும்? என்னது கிடைக்காதுங்க. அதைத்தான் அங்க மோசே சொல்லுகிறா, உம்முடைய சமூகம் கூட வராம, உம்முடைய வசனம் கூட வராம, உம்முடைய உடன்படிக்கை பற்றி வராம நான் போக மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலோ இதுதான் முக்கியங்க. நமக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பெட்டி இருக்கணுங்க. உள்ளுக்குள்ளே இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாதுங்க. எதையை குறித்து நம்ம என்ன செய்ய முடியாதுங்க? நம்ம என்ன செய்ய வாழவே முடியாது. ஏதோ ஒரு அதிசயத்தையும் அற்புதங்களையும் நம்ம பார்க்க முடியாது. நாங்கள் சொல்லப்படுகிறது தூபபீடம் தான் இருக்குது, நம்ம போய் ஜெபம் பண்ணிடலாம். இதெல்லாம் வழிமுறைங்க. நம்மளுக்கு ஒரு ஆராதனைக்கு ஒரு வழிமுறை, அவ்வளோதான். ஆண்டவர் கிட்டி சேர்வதற்கு ஒரு துதி, ஆண்டவரை இன்னும் அது நெருங்கி வாழ்வதற்கு ஒரு ஆராதனை, இன்னும் ஜெபிச்சு ஆண்டவரை கிட்டி சேர்வதற்கு ஒரு வழிமுறை. ஆனால் எதுதான் முக்கியம்? வசனம். வசனம் இல்லாத ஒருவனுடைய வாழ்க்கையிலே, வசனம் இல்லாத ஒருவனுடைய வாழ்க்கை வெறுமை. அவன் என்னதான் செஞ்சாலும், என்னதான் ஆராதித்தாலும், என்னதான் தேவனை அது உருக 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 அதை புகழ்ந்து பாடினாலும், தொழுது கொண்டாலும், அவனுக்குள் வசனம் இல்லை என்று சொன்னால், உடன்படிக்கை பெற்று இல்லை என்று சொன்னால், அவனுடைய தேவ சமூகம் இல்லைங்க. அந்நிய பாஷை பேசலாம், பல பாஷைகள், பற்பல பாஷைகள் பேசலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் பேச முடியும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் பேச முடியும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் அந்நிய பாஷை பேச முடியும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் குதிக்க முடியும். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாமல் கைகள் தட்டி பாட முடியும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஒரு உடன்படிக்கை பெற்று இருந்துச்சுன்னா, இன்னும் இருக்கிற காலங்கள் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் நம்முடைய சபை விருத்தி அடையும். நம்முடைய சபை ஆச்சரியமான காரியங்களை பார்க்கும். நம்முடைய சபைகளிலே அற்புதம் நடக்கும். நம்முடைய சபைகளிலே அதிசயம் நடக்கும். நம்முடைய சபைக்குள்ள வருகிறவர்கள் ஆண்டவர் பேசுவான். எது மூலியமா தான் பேசுவாருங்க? வசனம். வசனத்தை கொடுத்தோம்னா என்னதான் செய்யறாங்க அப்படின்னா, இங்க போனா என்னதுங்க? வசனத்தவே பேசுறாங்க. வசனத்தை தான் பேச சொல்லியிருக்கிறாரு. என்னத்தை தான் பேச சொல்லியிருக்கிறாரு? ஆராதனை செய்யுங்கன்னு சொல்ல, வசனத்தை பேசுங்க. உடன்படிக்கையை பெட்டி, உடன்படிக்கை காரியங்களை பேசுங்க, சாட்சி பிரமாணங்களை பேசுங்க. இந்த சமூகத்துக்கு நீங்கள்லாம் கேட்டா சமூகம்னா என்ன அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? பிரசன்னம், மகிமை, அப்புறம் வல்லமை, இதெல்லாம் சொல்லுவோமா? சொல்லுவோம்னா சொல்ல மாட்டேங்க. அவருடைய சமூகம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? பிரசன்னம்பா, பிரசன்னம் இருக்குது. இல்லாட்டி என்ன சொல்லுவான்? அவருடைய சமூகம்னா என்ன இருக்குதுங்க? மகிமை இருக்குது, மகிமை இருக்குது. அவருடைய சமூகம் என்ன இருக்குதுங்க? வல்லமை, வல்லமை மூடுது அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் என்னதான் அப்படின்னா, வசனம் இருக்கிற இடத்துல தான் இருக்குங்க. வசனம் எங்கே இருக்குதோ அங்கதான் பிரசனம் இருக்கும். வசனம் எங்கே இருக்குதோ அங்கதான் வல்லமை இருக்கும். வசனம் எங்கே இருக்குதோ அங்கதான் மகிமை இருக்கும். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் எனக்கு இன்னும் ஒரு
25 நிமிஷம் 35 நிமிஷம் இருக்குது. அதனால தான் வசனம் 4ஆம் அதிகாரத்தில் ஏலி அங்கே பிரதான ஆசாரியார் இருக்கிறாரு, அவங்க பிள்ளைகளாக இருக்கிறாங்க. அவங்களுடைய சரித்திரத்தை நான் சொல்லலை. இங்கே ஒரு யுத்தம் நடக்குது, பெலிஸ்தியர்கள் வருகிறார்கள். பெலிஸ்தியர் வந்து அங்கே என்ன செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த அந்த சண்டை போடும்போது உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. என்னத்தை பிடிச்சிட்டு போயிடுவாங்க? உடன்படிக்கை பெட்டி பிடிச்சிட்டு போனேன்னு அந்த இடத்துல அந்த வசனம் சொல்லுகிறது, வாசிங்கள். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலியின் 2 குமாரராகி ஓப்னியும் பினேகாசும் மாண்டார்கள். இல்லை, மகிமை. உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டது, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று. இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சாமா? போயிடுச்சு. அழகாய் சொல்லப்படுகிறது. 4:4-4-4-6 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, மகிமை என்ன செஞ்சாமா? என்ன போயிடுச்சுங்களாமா? இஸ்ரவேலை விட்டு போச்சு. எது போனங்காட்டிங்க? எது போனங்காட்டியும் சொல்லுங்க. உடன்படிக்கை பெட்டி போனங்காட்டியும் மகிமையே போயிடுச்சாமா. இப்ப சொல்லுங்க, மகிமை எங்க இருக்குது? ஆராதிப்பதினாலயா? ஆராதிப்பது நம்மை தகுதிப்படுத்துவதற்கு, நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்கு. ஆனா பிரசனம் நம்முடைய மேல சமூகம் வந்து நிற்கும்னா, அவருடைய பிரசனம் வந்து நம்மை ஆளுகை செய்யணும்னா, அவருடைய மகிமை நம்ம மேல ஆளுகை செய்யணும்னா, அவருடைய வல்லமை நம்ம மேல தங்கி நிழலிட வேண்டும் என்று சொன்னா என்ன இருக்க வேணுங்க? என்ன இருக்கணுங்க? உடன்படிக்கை பெட்டி உங்களை விட்டு நீங்கிருச்சுன்னா என்ன இருக்காதுங்க? என்ன இருக்காதுங்க? சொல்லுங்க. மகிமை இருக்காது. நாம சொல்லலாம் மகிமை மேல இருக்குதுப்பா, ஓ நான் நல்லா ஆரோக்கிச்சிட்டேன், பிரசனை இறங்கிருச்சு. ஏமாத்திக்கிறோம். வசனம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே, உடன்படிக்கை பெட்டி நமக்கு இல்லைனா, உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ளே இல்லைனா, உடன்படிக்கை பெட்டி நமக்குள்ளே தங்கி இருக்காவிட்டால் மகிமை எடிபட்டு விட்டது. பிரசனம் இல்லப்பா, அங்க வல்லமும் நமக்குள்ளே இல்லை. இனிமேலும் இதுவரைக்கும் இருக்கிற அந்த பிரசனம், இதுவரைக்கும் அந்த மகிமை நம்முடைய சபையில், நம்ம ஸ்தாபனத்தில், நம்முடைய விசுவாச மக்களுக்குள்ளே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னா அதே உடன்படிக்கை பெட்டியை நம்ம வச்சுட்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது, தேடிட்டே இருக்கக்கூடாது, நம்மை விட்டு நீங்கக்கூடாது. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கே வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இருதயத்திலேயே வைக்கணும், சுமக்கணும்னு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தாவீதுடைய நாட்களில் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டியை பிடிச்சிட்டாங்க பெலிஸ்தர். இப்போ சுமந்துட்டு வரணும். என்ன வச்சு எப்படி கொண்டு வந்தாங்களாமா? புது மாட்டு வண்டியில் வைத்து அதை கொண்டு வந்தார்களாம். கொண்டு வந்து என்ன மாடு மிரண்டு அது என்ன செஞ்சாமா இருக்கும்போது அது 2 பேர் தொடுவாங்களாமா, செத்து போயிடுவாங்க. அப்போனா என்னதான் அங்கே சொல்லப்படுகிறது? அதை கொண்டு போய் ஓபேத் ஏதோமை வீட்டில் வச்சிருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை நினைக்க மாட்டாங்க. இப்போ அதை மறுபடியும் வந்து தாவீது வாசிப்பார். எப்படி கொண்டு வரணும்? சுமந்து கொண்டு வரணும். எப்படிங்களாமா? அப்படியே உடன்படிக்கை பெட்டி என்ன செய்யணுங்க? எங்க சுமக்கணுங்க? நம்ம இருதயத்தில் எப்பொழுது வைத்திருப்போம். இருதயத்தில் இல்லாத பட்சத்தில் அதுதாங்க பிரசனம், அதுதான் நமக்குள்ள பிரசனம். அந்த உடன்படிக்கை பெட்டி போற இடத்துல எல்லாம் செங்கடல் பிறக்கும், யோர்தான் பிளக்கும், அங்க அதிசயங்கள் நடக்கும். எதிரிகள் என்ன செய்வாங்க? முன்னாடி இருக்கிற எதிரிகளுக்கு என்ன செய்வாங்க? குளவிகளெல்லாம் போய் எதிரிகளை துரத்தும். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போதாமா, ஆண்டவர் போறாரு, முன்னாடி போய் குலைவுகளை வச்சு என்ன செய்யணும்? சத்துருவை துரத்தினா கானானை சுதந்தரிக்க பண்ணினார்னு சொல்லப்படுகிறது. நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. யுத்தம் உங்களுடையதல்ல, யாருடையதா மாறிடும்? ஆண்டவருடையதா மாறிடும். எப்போ உடன்படிக்கை பெட்டி நம்மோடு இருக்கிற வரைக்குங்க. உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்களுக்குள்ளே உடன்படிக்கை பெட்டி இருக்குதா? இந்த உடன்படிக்கை பெட்டி நம்மை விட்டு நீங்கக்கூடாது. நீங்கிட்டா நம்மக்குள்ளே மகிமையும் என்ன செய்கிறது? நம்ம விட்டு. இது முதல் காரியங்கள். என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் யார் காமிச்சாங்க? இது யார் காமிச்சாங்க? அது ஆண்டவர் காமிச்ச மாதிரி அப்படியே செஞ்சாங்க. ஆனால் என்ன இல்லைங்க? மகிமை இல்லை. உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா மகிமை இருக்காது. ஆண்டவரே உங்களுக்கு தரிசனம் வந்து இப்படி செய்ய அப்படி செய்யன்னு சொல்லலாம், இப்படித்தான் அப்படின்னு சொல்லலாம், தீர்க்க தரிசனம் வச்சு சொல்லலாம். ஆனால் உடன்படிக்கை பெட்டி இல்லைன்னா மகிமை இருக்காதுங்க.
மகிமை இருக்காது, பிரசனை இருக்காது, அவருடைய சமூகம் உங்களை வழிநடத்தாது, அவருடைய பிரசனை உங்களை மூடி இருக்காது. உங்களை பிரசனத்தில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பு, அவருடைய மகிமைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. சத்துரு தொடமாட்டான். வியாதிகள் தொடாது, பலவீனங்கள் தொடாது. அவருடைய பிரசனத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை கரத்தில் மூடி வழிநடத்துவார். எப்பொழுது அந்த மகிமை எடுபடுகிறதுன்னு சொன்னா, நமக்குள்ளே இருக்கிற வார்த்தைகள் நம்மை விட்டு போகும்போது, வார்த்தைக்கு செவி சாய்க்காத போது, இந்த இருதயத்திலே முழுவதும் இடம் கொடுக்காத போது இந்த மகிமை நம்மை விட்டு விலகும். ரெண்டாவது, ஒரு தேவாலயத்தை கட்டுறாங்க. இதெல்லாம் நடக்கிறது. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு உங்களுக்கு மற்றதெல்லாம் சீக்கிரமாய் நான் வாய்மொழியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிங்கள். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிங்கள். 1 ராஜாக்கள் 3:2 இதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது அங்கே வாசிங்கள். இந்த வாசனத்தை மட்டும் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும். உன் நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களுடைய நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான். அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன், அவன் எனக்கு குமாரனாயிருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மிலாற்றினாலும் மனுபுத்திருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொன்னார். போதுங்க. இங்க மறுபடியும் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். அந்நாட்கள் மட்டும் என்ன இல்லைங்க, எந்நாள் மட்டுங்க, எந்த நாள் வரைக்குங்க? ஏலி என்னைக்கு மரிச்சாரோ, அவனுடைய பிள்ளைகள் மரிச்சாரோ அன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? ஆசரிப்பு கூடாரம் இல்லாமல் போயிடுச்சு. இதுவரைக்கும் ஆசரிப்பு கூடாரம் இருந்ததுக்கு அந்த தாவீதுடைய நாட்கள் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம் இருந்துச்சான்னு தெரியாது. உடன்படிக்கை பிடி பெற்றுச்சு. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் இருக்குதா, பலிபீடம் இருக்குதா? இல்லவே இல்லை. ஆனால் என்னதான் செய்கிறாங்க? மேடைகள் அங்கங்கே மேடை கட்டுறாங்க, பலியிடுறாங்க, மேடை கட்டுறாங்க, பலியிடுறாங்க. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் ஆசரிப்பு கூடாரம் உடன்படிக்கை பெட்டி தான் போயிடுச்சு. இங்கே பலிபீடம் இருந்திருக்கணும், வெங்கல தொட்டி இருந்திருக்கணும், அதெல்லாம் என்ன இல்லைங்க, வேதம் எங்கேயுமே சொல்லல. அப்பனா என்ன அப்படின்னு அர்த்தம்? இதையும் காணா, என்ன ஆச்சுன்னே தெரியல. உடன்படிக்கை பெட்டி போனேன்னு துதி இல்லை, ஆராதனை இல்லை, அங்கே பலிகள் இல்லை, அங்கே ஒழுங்குகள் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. எல்லாமே எங்கே வசனம் மாறுதோ, எங்கே வசனம் உபதேசிக்கப்படாமல் இருக்குதோ, எங்கே வசனம் ஒருவனுக்குள் நிலைத்தில்லையோ அங்கே மற்ற காரியங்களும் போய்விடும். இங்கே அது வரைக்கும் இல்லைங்க. இப்ப மறுபடி வாசிங்க. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க, 7 வரைக்கும். 1 நாளாகமம் 29 5 7 வரைக்கும். இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றார். அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 10000 தங்க காசையும் 10000 தாலந்து வெள்ளியையும் 10000 தாலந்து வெண்கலத்தையும் 1,00,000 தாலந்து இருமையும் கொடுத்தார்கள். இது நீங்க கீழே வரைக்கும் நீங்க வாசிட்டே வரலாம். இப்போ ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. எப்படி கட்டுறாங்க? ஃபர்ஸ்ட் கூடாரம். அது யார் காமிச்சதுங்க? யார் காமிச்சது? தேவனே காமிச்சது. யார் காமிச்சதுங்க? தேவனே. பரலோகத்தில் என்ன செய்யற? தரிசனத்தை காமிச்சு இதன்படியே இப்படியே கட்டு. ஆனா அதுல என்ன, உடன்படிக்கை போனோடனே எல்லாம் போயிருச்சு. அங்க என்ன செஞ்சு? மகிமையும் போயிருச்சு. இங்கே
இங்கே மனுஷனாய் நியமிக்கப்பட்டு மனுஷனுடைய எண்ணத்திலே தோன்றி மனுஷனுடைய விருப்பத்தின்படி ஒரு ஆலயத்தை கட்டுறாங்க. இது தேவன் சொன்னாருங்களா? ஆண்டவர் சொல்றாரு. இவர் வந்து கேட்கிறார். யாருங்க? தாவீது வந்து கேட்கிறார், ஆண்டவரே நான் ஒரு ஆலயத்தை கட்டல, நீ எல்லாம் கட்டக்கூடாதப்பா, நீ நிறைய ரத்தத்தை சிந்திட்ட, ஆனாலும் உன் குமாரன் ஒருத்தர் வருவான், அவன் என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான். அவ்வளோதான். அங்கே முறைமைகள் எல்லாம் இருக்குதா அப்படின்னா இல்லை. எவ்வளோ ஃபஸ்ட்டு என்ன இவ்வளோ முழம். ஆனால் இங்கே சாலமோன் கட்டின அந்த பலிபீடமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு, வெங்கல தொட்டி பார்த்தீங்கன்னா எல்லாம் பெருசு, அங்கே பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு. இங்கே பூரா பார்த்தீங்கன்னா தங்கம். என்னதுங்க? தங்கம். என்னதுங்களா? தங்கத்தினால் செய்தது. தங்கம், ஃபுல்லா தங்கம். அந்த பில்டிங் முழுவதும் தங்கம், தங்கத்தினால் நிறைந்திருந்த ஒரு ஆலயம். உடனே அங்க சாலமோன் இதெல்லாம் கட்டிட்டு தங்கமும் வெள்ளியும் வெங்கலமும் நிறைந்த ஒரு இது, அதிகமாய் தங்கம் இருந்துச்சு, பிரகாசிக்குது. அந்த விளக்கெல்லாம் எரியும் போது அப்படியே பிரகாசிக்குது, அப்படி அது மகிமையா இருந்துச்சாமா. அந்த இடத்துல சாலமோன் ஜெபம், ஆண்டவரே இந்த இடத்துல வந்து யார் வந்து ஜெபிச்சாலும், இதுக்குள்ள யார் ஜெபித்தாலும் அந்த வேண்டுதலெல்லாம் கேட்டு நீங்க என்ன செய்யுங்க, பதில் தாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறாரு, அங்கே சாலமோன் அங்கே நின்று அங்கே எல்லாருக்காகவும் ஜெபிச்சு அங்கே ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார். இப்படி யாரெல்லாம் வந்து அந்த முன்னாடி நின்று ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த நாட்களில் அப்போ நடந்துச்சு. இப்படியெல்லாம் நடந்துச்சு. பாபிலோன் ராஜா வந்தார். ஒன்று ராஜாக்களில் பார்க்குறோம். பாபிலோன் ராஜா வந்தார். வந்துட்டு என்ன செஞ்சிட்டாருங்களாமா, எல்லா தங்கத்தையும் என்ன செஞ்சிட்டாருங்களா, எடுத்துகிட்டு போயிட்டார். எல்லா தங்கத்தையும் என்ன செஞ்சிட்டாருங்க, எடுத்து போயிடுச்சு. தங்கமெல்லாம் இருந்துச்சு, இதுதான் மகிமைன்னு நினச்சாங்க. எங்கெல்லாம் தங்கம், எங்கெல்லாம் பிரகாசம், அதுதான் மகிமைன்னு நினச்சாங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலைங்க? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்மளும் சில வேளை அப்படித்தான் நடக்கிறோம். உலகத்தில் இருக்கிற சடங்காச்சாரங்கள், காரியங்களை என்ன செய்கிறோம், முக்கியத்துவம் கொடுக்குறோம். இங்கே பின்னாடி நான் உங்களுக்கு காண்பிச்சு கொடுக்கிறேன் எப்படியெல்லாம் சடங்காச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை சுற்றி இருக்கிற, இதை செஞ்சா இப்படிதான் நல்லது, ஒரு இதை செஞ்சா இப்படித்தான் நல்லது. ஆண்டவர், நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா, உடன்படிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறியா? அதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். உங்க முக்கியம் ஆலயம் எவ்வளவு பெருசு. சீசர்கள் கேட்கிறோம், ஆண்டவரே இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் ஆச்சு, இது எப்படி, இதெல்லாம் வர்ணிக்கிறாங்க. பாபிலோன் ராஜா வந்தார், தூண்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டார். ஏன் அங்க சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில, உங்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம், நீங்க என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாத நிமித்தம். தீர்க்கதரிசிகள், ஒரு தீர்க்கதரிசி இல்லை, வர தீர்க்கதரிசிகள், ஏசாயா முதல் கொண்டு எசேக்கியா, எரேமியா எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க ஆண்டுடைய என்னதான் அது ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சொல்லுக்கு கீழ்ப்படியல. எந்த வசனங்கள் எடுத்தாலும் ஏன் சொல்லுக்கு நீங்க கீழ்ப்படியல, எனக்கு பொல்லாப்பு செய்யறீங்க. ஆண்டவருடைய சொல் என்று சொன்ன வார்த்தை, அந்த வார்த்தைக்கு அங்கே மகிமை இல்லைங்க. எதுக்கு தான் மகிமை? கட்டடத்தை பார்த்தாங்க, கட்டடம் மகிமை. அந்த மகிமை என்ன ஆயிடுச்சுங்க, எது தங்கம்தான் மகிமைன்னு நினைச்சாங்க, வெள்ளிதான் மகிமைன்னு நினைச்சாங்க. இப்படி ஜொலிச்சுச்சுன்னா எல்லாரும் வந்து மகிமையா இருப்பாங்க, இதில் ஆண்டவர் தங்குவார்னு சொல்லி எல்லாம் நினைச்சாங்க. தங்கமெல்லாம் போகுது, வெள்ளியெல்லாம் போயிடுச்சு. ஆண்டவருடைய காலங்கள் வந்துச்சு. இயேசு பிறந்துட்டாரு. இயேசு 33 வருடங்கள் அங்கே ஊழியம் செய்கிறாரு. வந்துட்டு சீசரில் கேட்குறாங்க, ஆண்டவரே இந்த ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல். கிபி 70வது ஆண்டுல ரோம ராஜ்யம் வந்துச்சு. ஒவ்வொரு கல்லா பிரிச்சாங்க. எதுக்கு பிரிச்சாங்க? ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து பாபிலோன் ராஜா வந்தாரு, வெறும் மேலாக இருக்கிற தங்கத்தை எடுத்துட்டு போயிட்டாரு. செவுருக்குள்ள இருக்கிற தங்கலெல்லாம் எடுக்கலையாமா, மேலாக இருக்கிற தங்கங்கள் எதெல்லாம் பெருசா எதெல்லாம் வெயிட்டோ அதெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏசு கிறிஸ்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது நொறுக்கப்பட்டுச்சு. மறுபடியும் எஸ்ரா நாட்களில் அது ஸ்தாபிக்கப்பட்டுச்சு. முழுவது கட்டல, எங்கேயெல்லாம் பழுது வாணிச்சோ அதையெல்லாம் சீர்படுத்தி கட்ட ஆரம்பிச்சாங்க. ஆனால் கட்டடங்கள் அப்படியே இருந்துச்சு. கிபி 70வது நூற்றாண்டிலே ரோம ராஜ்யம் வந்துச்சு. ஒவ்வொரு கல்லாக எடுத்தாங்க. கல்லுக்கு இடையில இருந்த தங்கத்தை எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கும் எருசலேமில் ஆலயம் இல்லை, எங்கே இருக்குதுன்னே தெரியல.
இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, எருசலேம் இந்த இடத்துல தான் இருக்குது, இந்த 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 பள்ளிவாசலில் தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. என்ன இல்லைங்க, ஒரு கல்லும் கூடி என்ன செய்யலை, விட்டு விடலை. ஏன் அப்படின்னா தங்கம் முழுவது போய்விட்டது. அங்கே என்ன இல்லைங்க, அங்கே என்ன இல்லைங்க, அங்கே என்ன இல்லைங்க, அங்கே என்ன இல்லைங்க, தங்கம் தான், வெள்ளி தான் மகிமைன்னு நினைச்சாங்க. மகிமை இல்லை. அப்போதான் அங்கே ஆண்டவருடைய காலத்தில் அங்கே சொல்லுகிறார், முன்னாடி அது நடக்கிறதுக்கு முன்னாடி 2 பேர் லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கீழே 9லேருந்து நீங்கள் வாசிப்பீங்கன்னு சொன்னால் ஒரு ஊமை சொல்லுவார். 2 பேர் ஜெபிக்க வந்தாங்களா, பரிசேயன் உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்கிறானாமா, ஜெபிக்கிறான். எந்த ஆலயத்துலைங்க, இந்த கல் புடுங்காததுக்கு முன்னாடி, ஒரு கல் எடுக்காததுக்கு முன்னாடி அங்கேருந்து ஜெபிக்கிறாங்களாமா. ஜெபிக்கும் போது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறா, இவன் அல்ல, யாருங்க, யார், அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்ட. இப்போ எங்க வந்துட்டார் ஆண்டவர், எங்க வந்துட்டார், அந்த ஜொலிக்கிற அந்த இடத்துல அல்ல, அந்த வெள்ளி, அந்த பொன், அந்த வெண்கலம் அங்க அழகப்படுத்தின அந்த இடத்துக்குள்ளே அல்ல, எங்க வந்துட்டார், வெளியே வந்துட்டார். வெளியே வந்து நிற்கிறார். நான் இங்க இருக்கிறேன்ப்பா, நான் இங்க இருக்கிறேன். யார் என் வசனத்துக்கு உண்மையா செவி சாய்க்கிறாங்களோ அவங்க பக்கம் நான் இருக்கிறேன்ப்பா, அவங்களோடு நான் இருக்கிறேன், அவங்க கூட நான் வந்துடுவேன்ப்பா. நான் உள்ளுக்குள்ள இவர் யார் அப்படின்னா, பரிசேயனை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் சரியாக செய்கிறாராம்மா. சடங்காச்சாரத்தில் அருமையாக செய்கிறவர், வாரத்தில் 3 நாள் உபவாசிக்கிறவர், கொத்தமல்லி ஜீரக வெயிலே தசமவாங்க கொடுக்கிறவர், ஆலயத்துக்கு கிரமமாய் போகிறவர், தானம் தர்மம் பண்ணுகிறவர். இவர் எப்படியே அடிக்கிட்டே போறாரு, சரியாய் செய்கிறவர். ஆனால் வசனம் வார்த்தை அவருக்குள்ளே இருந்துச்சா, அதனால பரிசேயனே நீ ஐயோ அப்படிங்கிறார். மாயக்காரனே ஐயோ, வேதபாரனே நீ ஐயோ, நியாய சாஸ்திரியே உனக்கு ஐயோ. இவங்கெல்லாம் என்ன அப்படின்னா வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கலைங்க. எதுக்கு தான் முக்கியம் கொடுத்தாங்க, சடங்காச்சாரத்துக்கு. சடங்காச்சாரத்துக்கு நீங்கள் சடங்காச்சாரத்துக்கு முக்கியம் கொடுத்துறாதீங்க. சடங்காச்சாரத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிற காரியங்களுக்கு முக்கியம் கொடுத்துறாதீங்க. வார்த்தைக்கு முக்கியம் கொடுங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்துவா, ஆண்டவர் உங்களை நடத்துவா. கடைசி வரைக்கும் அவர் வருகை மட்டும் அவர் உங்களை உயர்த்தி கொண்டே வருவா, உங்களை மேன்மை கொடுத்து கொண்டே வருவா. எங்கெல்லாம் வார்த்தை இருக்குதோ, எங்கெல்லாம் வசனம் இருக்குதோ, எங்கெல்லாம் வசனக்கிரியை செய்யுதோ, எங்கெல்லாம் வசனம் இருக்குதோ அந்த இடத்திலே ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்குது, ஆண்டவருடைய மகிமை இருக்கு. இப்போ 3வது சீக்கிரமாய் நாம் பார்ப்போம், வாசிப்போம் ஒரு வசனத்தை. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். தாவீதின் கூடாரத்தை திரும்ப நான் என்ன செய்வேன், கட்டுவேன். தாவீதின் கூடாரம் எங்க வந்துச்சுங்க, மோசேயின் கூடாரம் ஆண்டவர் காமிச்சது. இது தாவீதுக்குள்ள ஒரு ஏவல்தல் வந்து சாலமோன் மூலமா கட்டப்பட்டுச்சு. இப்ப தாவீதின் கூடாரம் எங்க வந்துச்சுங்க, இங்க அழகாய் சொல்லப்படுகிறது. தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் நான் என்ன செய்வேன், எடுப்பித்து நான் கட்டுவேன், சீர்படுத்துவேன், சரி செய்வேன். இன்னைக்கு தாவீதின் கூடாரம் எங்கே இல்லை, தாவீதின் கூடாரம் இல்லாமல் போய்விட்டது. அதனால தான் நான் மறுபடியும் என்ன செய்யறேன், அதை சரிபடுத்துவேன், அதை விட்டுவிட மாட்டேன். தாவீதின் கூடாரத்துக்கு நான் என்ன செய்வேன், மறுபடியும் கட்டுவேன். வாசியுங்கள், தாவீதின் கூடாரத்தை குறித்து நாம் அந்த 1 சாமுவேல் 2 சாமுவேல் 6:11 வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். போதுங்க, பெட்டி இருந்த உடனே எங்க என்ன உண்டாதுங்க, எத்தனை நாள் இருந்துச்சுங்களாமா,
3 மாதம். வெறும் 3 நாள் இருந்துச்சு. வாழ்க்கை முழுவதும் நம்ம கூட அந்த பெட்டி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குங்க சொல்லுங்களேன். 3 மாதம் அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்ததுக்கு அவனையும் அவன் வீட்டார் அனைவரையும் எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறார். வீட்டார் அனைவன் போட்டு என்னத்தை சொல்றாரு, அந்த இடத்துல ஒரு வார்த்தை வரும், எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். மறுபடியும் வாசிங்க, அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் அங்க சொல்லப்படும் பாருங்க, வாசிங்க. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவர் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா, அனைவரையும் என்ன செஞ்சாரமா, உடன்படிக்கை பெட்டி இருக்கிற இடத்திலே ஆசீர்வாதம். அதனால்தான் இங்க சொல்றாரு, நான் தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து கட்டுறேன். என்னது, கடைசி நாட்களில் நான் தாவீதின் கூடாரத்தை என்ன செய்ய மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். அதை சொல்றேன், தாவீதின் கூடாரம் என்ன அப்படின்னு. அப்பனா இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ள வருவதற்கு முன்பாக இந்த பெட்டி என்ன செஞ்சிருச்சு, இந்த பெலிஸ்தர்கள் பிடிக்கப்பட்டு அவர்கள் கொண்டு போய் விட்டார்கள். இதை 40 வருஷம் யார் தேடலிங்க, யார் தேடலிங்க? அதுக்கு முன்னாடி பிடிபடும் போது யார் இருந்தாருங்க, சின்ன பையனா சாமுவேல் இருந்தார். சாமுவேல் பெருசாக ஆக ஆக பெயர்சா முதல் தான் வரைக்கும் அவருடைய பெயர் புகழ் பெற்றுச்சு. அவர் என்ன செய்யலைங்க, பெட்டி கொண்டு வரணும்னு ஆசைப்படல. அதுக்கப்புறம் சவுல் வந்தார். எத்தனை வருஷம், 40 வருஷம் ஆட்சி செஞ்சார். அவர் என்ன செய்யுங்களே, பெட்டியை கொண்டு வரணும்னு ஆசைப்படலை. இப்போ பெட்டி எங்கே இருக்குதுங்க, பெலிஸ்து. இப்போ அங்கிருந்து என்ன செய்கிறாங்க, கொண்டு வரணும். கொண்டு வர நேரத்தில் தான் இவருக்கு ஆசை வந்துடுச்சு. தாவீதுக்கு என்ன வந்துடுச்சுங்க, ஐயோ பெட்டி என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது கொண்டு வந்துடணும், அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லி அவருக்குள்ளே ஆசை தாகம் இருந்துச்சு. அதனால உடன்படிக்கை பெட்டியை மாட்டு வண்டியில் கொண்டு வராரு. இடையில ஒரு தகராறாகி அது சாகிறதுனால ஓபேத் ஏதோம் வீட்டில் கொண்டு போய் என்ன செஞ்சுறாங்க, வச்சுறாங்க. இப்போ 3 மாதம் அவன் வீட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சு அங்கே சொல்லப்படுகிறது, அவன் வீட்டாரையும் அவனையும் ஆசீர்வதிக்கிறான்னு சொன்னேன்னே தாவீதுக்குள்ள ஒரு ஆசை. 3 மாதம் ஏதோமன் வீட்டில் இருந்தபோது அவனையும் அவனுடைய அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டி என் தேசத்தில், என் நாட்டில், என் சபையில் எனக்குள்ளே இருந்துச்சுன்னா எவ்வளவு ஆசீர்வாதம். என் தேசம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுமே, என் ஜனங்கள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுமே, 12 கோத்திரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்களேன்னு சொல்லி அவருக்குள்ள அக்கறை வந்தது. தேட ஆரம்பிச்சிட்டார். இப்போ உடன்படிக்கை பெட்டியை தேடிட்டு போறாரு. அப்பதான் அங்க சொல்லப்படுகிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி எங்க கொண்டு வந்தாங்களாமா, 6:17 வாசிங்க. கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டான். போதுங்க. இப்ப தாவீது இப்பதான் சொல்றாங்க, தாவீது போட்ட கூடாரம், தாவீது போட்ட கூடாரம். தாவீது என்ன கூடாரம், எப்படி கூடாரம் போடலைங்க, ஆசீர்ப்பு கூடாரம் மாதிரி என்ன செய்யலைங்க, பிரகாரம் வைக்கல, மகா பரிசுத்த ஸ்தலத்தை வைக்கல, இப்ப பரிசுத்த ஸ்தலத்தை வைக்கல. இப்ப என்னச்சுன்னா, தாவீது போட்ட கூடாரத்தில் என்னதான் இருக்குதுங்க, பலிபீட தொட்டி இல்லை, என்ன இல்லைங்க, சாரி பலிபீடம் இல்லை, வெங்கல தொட்டி இல்லை, தூபபீடம் இல்லை, மேஜை இல்லை, குத்து விளக்கு இல்லை. இப்போ என்னதான் இருக்குதுங்க, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது. என்னதுங்க உடன்படி. அதுதான் அங்க சொல்லப்படி, தாவீது போட்ட கூடாரத்தில் வேறு ஒன்றுமில்லை, ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, அதுதான் உடன்படிக்கை பெட்டி. அதைத்தான் அங்க சொல்றாரு ஆண்டவர், நான் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பிப்பேன். ஏன் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என் கட்டளை ஏற்றுக்கொள்ளவில்லை, என் வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் முறுமுறுத்தார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். இப்பொழுது அவங்களுக்கு மறுபடியும் அந்த வார்த்தையை போடுவேன், அந்த வார்த்தையை நான் நிலைநிறுத்துவேன். இதுதான் தாவீதின் கூடாரம். இந்த தாவீதின் கூடாரத்துக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டி இருக்கணுங்க. உடன்படி எப்போ அப்படின்னா, தாவீது சொல்லிடுறாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி என் கூட இருந்துச்சுன்னா நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். அதைத்தான் அவர் எப்போ அவர் கொண்டு வந்து வச்சாரோ அவர் சொல்லுகிறார். அந்த அப்போஸ்தலர் நீங்கள் வாசிப்பில்லை என்று சொன்னால், என் இருதயத்துக்கு ஏற்றவன் யாருங்க, என் இருதயத்துக்கு
ஏற்றவன். தாவீதை குறித்து அங்க சொல்லுவாரு, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல நேசம் வச்சதுனாலே, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல அன்பு வச்சதுனாலே, இந்த உடன்படிக்கை பெட்டி மேல ஏக்கம் வச்சதுனால ஆண்டவர் வேற எதை குறித்து அவர் சொல்லல, அவருடைய நடக்கையோ அவருடைய காரியங்களையோ சொல்லல, உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினாலே என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொன்னார். யாரெல்லாம் நம் இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாறுகிறோமோ அவங்க தலைமுறையை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உன் சந்ததியில் ஒரு ராஜா இருக்காமல் இருக்க மாட்டாங்கப்பா, உன் சந்ததியில் ராஜா வந்துட்டே இருப்பாங்க. சவுலை பார்த்து சொல்லலைங்க, சவுலை பார்த்து சொல்லலை, ஆனால் தாவீதை பார்த்து சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா சவுல் உடன்படிக்கை பெட்டியை தேடல, ஆனால் ராஜா ஆகிய தாவீது உடன்படிக்கை பெட்டியை தேடி கூடாரத்தில் கொண்டு வந்து வச்சாரு. உடனே ஆண்டவர் உன் சந்ததியில் உன் கோத்திரத்தில் ராஜா இல்லாமல் போகாது, தொடர்ந்து ராஜாக்கள் இருந்துட்டே இருப்பாங்க, தொடர்ந்து தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும், தலைமுறைகள் தலைக்கும். அது எப்போ நடக்கும்? உடன்படிக்கை பெட்டி இருக்கும்போது. உடன்படிக்கை பெட்டியை வச்சுக்குவீங்களா? என்னால் வச்சுக்குவீங்களா? அந்த உடன்படிக்கை பெட்டியை விட்டுற மாட்டீங்கள? அந்த உடன்படிக்கை பெட்டி எப்பொழுதும் இருக்கணுமில்ல? வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 1 அதிகாரம் 2:3 சொல்லிக்கப்படுகிறது, கர்த்தருடைய சொல்லி வாசிங்க. பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். போதுங்க, அது கீழே நிறைய ஆசீர்வாதங்கள் சொல்லும். நீங்க என்ன சொல்லப்படுகிறது? கர்த்தருடைய வேதத்தில் எப்படி இருக்கணுங்களாம்மா? நான் காலையில மாத்திரந்தாங்க விருப்பேன், நான் மத்தியானத்தில் மாத்திரந்தாங்க, நான் வெறும் ஞாயிற்றுக்கிழமை தாங்க வசனத்தை. எப்படிங்க உடன்படிக்கை பெட்டி எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கணுங்க? பாவம் ஏன் வருதுன்னு தெரியுங்களா? ஞாயிற்றுக்கிழமை உடன்படிக்கை பெட்டி, இல்லாட்டி ஏதாச்சும் நமக்கு தேவைங்கும் போது உடன்படிக்கை பெட்டி. நமக்கு எப்போ உடன்படிக்கை பெட்டி தேவை சந்திக்கணும், இல்லாட்டி ஏதாச்சும் பாடு வந்துருச்சுன்னா உடன்படிக்கை பெட்டி அப்போ தூக்கிறது. ஆண்டவரே இந்த வசனம் இப்படி சொல்லுது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் சுமக்க வேண்டுங்க. உடன்படிக்கை பெட்டி இரவும் பகலும் சுமக்க வேண்டும். சுமப்பீங்களா? சுமந்து பாருங்க. தாவீதை உயர்த்தின ஆண்டவர், தாவீதை மேன்மைப்படுத்தின ஆண்டவர். தாவீதுக்கு இன்னும் பேர் இருக்குதுங்க, தாவீதின் குமாரனாகிய இயேசு. தாவீதின் இன்னும் நம்ம சொல்லுகிறோம், தாவீதின் குமாரனாகிய இயேசுவே என்னை ஆசீர்வதிங்க சொல்றது இல்லையா? அங்கே ஒரு குருடன் கூப்பிடுறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அப்ப நான் தாவீதை முன்னிட்டு ஒரு கூப்பிடுகிற ஒரு காரியம் வருது அப்படின்னா எவ்வளவு மேன்மை அவருக்கு இருந்திருக்குதுங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி. தாவீது போட்ட கூடாரத்திலே உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் இருந்துச்சுங்க. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல? அந்த ஆடல் பாடலுக்கோ அந்த துதிச்சாரு. தாவீதை போல துதிக்கிறதுக்கு யாரும் இல்லைங்க, தாவீதை போல ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு யாரும் இல்லை. அவருடைய பாடலைத்தான் நம்ம வித்தியாசமா பாடிட்டு இருக்கிறோம், அவருடைய பாடலைத்தான் நம்ம டியூனை மாற்றி போடுறோம், எல்லாமே அவர் பாடினதான். ஆனாலும் அதை விட வேதம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்துக்கு நான் ஆ ஆ ஆ என்று சொல்லி நான் ஆவலா இருக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு சில வசனங்களை தவிர, வெறும் 2 வசனங்களை தவிர பிரமாணங்களை அதிகமாய் சொல்லுகிற வசனம். உன் பிரமாணங்களை நான் மகிழ்ச்சியாயிருக்கிறேன். வேதம் எனக்கு தீபம். இப்படி வர்ணிக்கிறான். நான் உம்முடைய வேதத்தின்படி நடக்க என்னை அர்ப்பணி. வேதம் வேதம் வேதம், கட்டளை கட்டளை, பிரமாணம் பிரமாணம், உடன்படிக்கை பெட்டி, உடன்படிக்கை, சத்தியம் சத்தியம் என்று சொல்லி அந்த வசனம் முழுவதும், அந்த அதிகாரம் முழுவதும் அங்க தாவீது வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால்தான் தாவீதை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா உயர்த்த. நீங்களும் நானும்
அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முக்கியத்துவம் கொடுப்போமா? சில காரியங்களை உங்களுக்கு நான் சீக்கிரமாய் 2-3 காரியங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். வாசிங்கள். யாத்திராகமம் 33:2 சொல்லப்படுகிறது, ஒரு தூதனை நான் உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். இதுவரைக்கும் தூதனை அனுப்பிச்சு காரியங்களை செய்தார். ஏசாயா 63:9 அதைத்தான் சொல்லப்படுகிறது. யாத்திராகமம் 33:21 சொல்லப்படுகிறது, அந்த சமூகம் என்ன செய்கிறதாமா? அங்கே வேண்டும், அந்த சமூகம்தான் கண்மலை என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே அங்கே 22வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, உம்முடைய சமூகம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என் சமூகத்தை உனக்கு காண்பிக்கணுமா, என் சமூகத்தை உனக்கு காண்பிக்கணுமா அப்படின்னு சொல்லி மோசேட்ட சொல்லி சொல்றாரு. எங்கே தான் வச்சு காமிச்சாருங்க? கண்மலை வெடிப்புக்கு வாப்பா, கண்மலை வெடிப்புக்கு வா, அந்த வெடிப்பில் உன்னை நான் வைக்கிறேன். அதுதான் சமூகம். அதுதான் என்னது? பிரசன்னம். அந்த கண்மலை யார்? அந்த கண்மலை யார்? 1 கொரிந்தியரில் நாம் வாசிக்கிறோம், அந்த கண்மலையே கிறிஸ்து. அந்த கண்மலையே கிறிஸ்து. அந்த கண்மலை கிறிஸ்துனா அந்த கிறிஸ்து யார்? யோவான்ல வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில். 14வது வசனத்துல வாசிக்கிறோம், அந்த வார்த்தை தான் மாம்சமாகி உங்களிடத்துல என்னிடத்துல வாசம் பண்ணு. அதைத்தான் இங்க சொல்லப்படுகிறது. அந்த வார்த்தையை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுதான் சமூகம். அந்த இயேசுவை நீங்களும் நானும் எப்பொழுது வச்சிருந்தா அதுதாங்க சமூகம். சமூகம்னா வேற ஒன்றும் இல்லை. அதைத்தான் மோசே கேட்கிறா, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் போதப்பா, போதும் போதும், நீங்களே என் கூட வரும்போது எனக்கு என்ன? அந்த சமூகம் தான் இயேசு, அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கிறது தான் வசனம், சாட்சியின் பிரமாணம், உடன்படிக்கையின் வார்த்தை. இதையெல்லாம் உள்ளடக்கியதான் கிறிஸ்து. கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தா வார்த்தை நமக்குள்ளே இருக்கும். வார்த்தை நமக்குள்ள இருந்தா கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும். கிறிஸ்து நமக்குள்ள இருந்தா சமூகம் நமக்குள்ளே இருக்கும், பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கும். கிறிஸ்து இல்லாம, வார்த்தை இல்லாம ஆராதிக்க முடியும், துதிக்க முடியும். ஆனா இயேசுவும் வார்த்தையும் நமக்குள் இருக்கும்போது அவருடைய சமூகம் நமக்குள்ளே இருக்குங்க. இதுதான் இதுவரைக்கும் இந்த சபையை நடத்தி வந்துச்சு, ஸ்தாபனத்தை நடத்தி வந்துச்சு, இனிமேலும் நடத்த போகிறது. அதே வார்த்தை, அதே கிறிஸ்து, அதே சமூகம் உங்களையும் நடத்த வேண்டுமா? ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் அர்ப்பணிக்காமல் இருந்திருக்கலாம், இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம், இந்த கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்காமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே, இன்னையிலிருந்து ஆண்டவரே, இரவும் பகலும் நான் இந்த உடன்படிக்கை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா, ஆண்டவரே இந்த உடன்படிக்கைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், இந்த கிறிஸ்துவை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை தத்தம் செய்கிறேன். ஆண்டவரே என் கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்க, இடைப்பட்டு இருக்கிறீங்க. மோசையுடைய கூடாரத்தில் இருக்கிற அந்த உடன்படிக்கை போன மகிமை போயிடுச்சு. ஆண்டவரே எனக்குள்ளிருந்து எப்போவெல்லாம் வசனம் எடுபடுதோ, எப்போவெல்லாம் வசனம் இல்லாமல் போகுதோ, மகிமை இல்லை. பொண்ணுனால அரங்கப்பட்ட எதுவாக இருக்கலாம். ஆண்டவரே சடாங்காச்சாரத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனா அங்கேயும் மகிமை இல்லையே. மகிமை ஆண்டவர் வெளியே வந்துட்டாரு, அந்த சபைக்குள்ள இல்லையே. வசனம் இல்லாத இடத்திலே நம்ம எல்லாம் செய்யலாம். பரிசேயர்கள் போல நமக்கு ஒன்றும் குறைவில்லாம தான தர்மங்கள், தசம பாகங்கள், இன்னும் கொடுக்க வேண்டிய அனைத்தையும் சபைக்கு கரெக்டா நம்ம வருவோம், சரியான நேரத்தில் வருவோம், இதெல்லாம் கரெக்டா செய்வோம். ஆனா வசனம் 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 இல்லைன்னா சபையை விட்டு வெளியே போயிடுவார் ஆண்டவர். உங்க உள்ளத்தை விட்டு வெளியே போயிடுவார். சபையை விட்டுனா நாமே தேவனுடைய ஆலயம். வசனம் அதைத்தான் சொல்லுது, நாமே தேவனுடைய ஆலயமா. இந்த ஆலயத்தை விட்டு வெளியே போயிடுவார். நீங்க என்ன செய்ய போறீங்க? இரவும் பகலும் சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் தூக்கி சுமப்பேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே, நான் விட்டுவிட மாட்டேன் ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை பெட்டி சுமக்கும்படியாகவே என்னை ஆண்டவரே நீங்க தெரிஞ்சிட்டீங்க ஆண்டவரே. இந்த உடன்படிக்கை பெட்டியை நான் கொண்டு செல்லும்படியாகவே என்னை தெரிஞ்சிட்டீங்கப்பா.
ஆண்டவரே இந்த நாள் என்னை ஆண்டவரே இதை சுமக்க நீ ஒப்பு கொடுக்குற. சின்ன குழந்தைக்கு முதல் பெரியவங்க வரைக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே இந்த உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவரே நான் சுமக்க நீ ஒப்பு கொடுக்குற. ஆண்டவரே உடன்படிக்கை பெட்டினா வேற எது இல்லைங்க, அவர்தான் கிறிஸ்து, அவர்தான் வார்த்தை, அவர்தான் வசனம், அவர்தான் சாட்சியின் பிரமாணம், அவர்தான் உடன்படிக்கை புஸ்தகம். இதை சுமக்க என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் தெய்வமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே எல்லாம் கேளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே உங்கள் சமூகம் எனக்கு தேவையாப்பா, உங்களுடைய சமூகம் இல்லாமல் நான் வாழ முடியாதப்பா. ஆண்டவரே மோசே அதைத்தான் கேட்டாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லு, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் வேறொன்று இல்லைங்க, சமாதானம், ஆறுதல், நிம்மதி. ஓ இளைப்பாறுதல் என்று சொன்னா நான் உன் கூட இருந்து நான் செய்ய வேண்டிய காரியங்கள் பயங்கரமாயிருக்கும். நான் உன் கூட இருந்து நான் செய்ய போகிற காரியங்கள் அது மேன்மையாயிருக்கும், அது வல்லமை உள்ளதாயிருக்கும். ஓ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் அந்த சமூகம் எனக்கு போதும் அப்பா, அந்த சமூகத்தினால் என்னை இடை கட்டுங்க, என்னை இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், துதித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடன்படிக்கை, ஹல்லேலூயா. தேவனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, தேவன் மனிதரோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அதுதான் நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, அந்த நியாயப்பிரமாணம். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் என்னாலும் அவருடைய சமூகத்தை அனுப்புகிறார், சமூகத்தில் இருக்க செய்கிறார். உம்முடைய சமூகம் எனக்கு ஆறுதலாக இருக்கிறது, உம்முடைய சமூகம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது, உம்முடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறது, உம்முடைய சமூகம் என்னுடைய வாழ்க்கையிலே இயலாத காரியங்களை எல்லாம் இயலும்படியாக செய்யும்படியாய் செய்கிறது. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டியை, அந்த உடன்படிக்கை உள்ளத்திலே சுமந்தவர்களாக, ஹல்லேலூயா, அப்படியே வசனத்தை சுமந்தவர்களாக, உடன்படிக்கை பெட்டியிலே அந்த சாட்சி பிரமாணம் இருந்தது. தேவன் மனிதனோடு செய்து கொண்ட உடன்படிக்கை, மனிதனுக்கு எழுதி கொடுத்த அந்த நியாய பிரமாணம், அந்த தேவனுடைய பிரமாணம், அந்த பிரமாணத்தை சுமக்கும் வரையிலும், அந்த பிரமாணம் தங்களுடைய வீட்டிலே இருக்கும் வரையிலும், அந்த பிரமாணம் தங்களுடைய கூடாரத்தில் இருக்கும் வரையிலும் ஆசீர்வாதங்களும் சமாதானமும் உண்டாயிற்று. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டாகும். மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உம்முடைய சமயம் எங்களுக்கு முன்பாய் செல்லாவிட்டால் நீர் எங்களை கொண்டு போகாதிரும் என்று மோசே சொன்னாரே, அதே போல இன்றைக்கு நாங்கள் சொல்லுகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் செல்லட்டும், நாங்கள் செல்லுகிறதுக்கு முன்பாக உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாய் செல்லட்டும், நாங்கள் போகிற இடத்திற்கு உம்முடைய சமூகம் முதல்ல செல்லட்டும் ஆண்டவரே, பின்பு நாங்கள் செல்லுகிறோம். உம்முடைய சமூகம் போகாத இடத்திற்கு நாங்கள் போக கூடாது ஆண்டவரே. அவ்விதமாக நாங்கள் தீர்மானம் செய்து உம்முடைய உடன்படிக்கையை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வசனத்தை பகிர்ந்தோடு தம்முடைய மகனோடு கூட தேவர் இருப்பீராக. அந்த வடக்கு பாழிய உலகத்தை ஆசீர்வதிப்பீராக, அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, இன்னும் ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. ராஜா ஸ்தோத்திரம். நாளை எங்களுடைய ஆராதனை உடைய கருத்திலே தருகிறோம். நாளைக்கு வருகிற தேவ ஊழியருக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவரை கொண்டு எங்களுடைய மத்தியில பேசும், எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மையப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சரியாக